நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்தி திருச்சபை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். சண்டே கிளாஸுக்கு தான் லீவுன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, சபைக்கே லீவு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் யூ ஆர் நாட் ஹியர் பை ஆக்சிடெண்ட். நீங்கள் இங்கே விபத்தாக வந்துடல. நிறைய பேர் வரலையானாலும் கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை கடவுள் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. ஐயா சொன்ன மாதிரி நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், எனக்காகவும் நீங்கள் ஜெபித்ததற்காக. பிரசங்கிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒரு ஐயர் இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ணால் ஜனங்க லட்சக்கணக்காக கூடுவாங்களாம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இவர் பிரசங்கம் பண்ணால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சூஸ் பண்ணி கூட வராமல் இருக்கிற ஆட்கள் தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரசங்கங்கள் மாறிப்போச்சு. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவருக்கு பிரசங்கிகளின் இளவரசன்னே பேர். அவ்வளோ ஆமேன்னு யாரோ போடுறாங்க, கரெக்ட். அவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுவார். அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தாங்களாம். உங்களுடைய பிரசங்கத்துக்குடைய அதாவது சக்ஸஸ்க்கு இருக்கிற காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஏன்னா நீங்கள் பேசினாலே அநேகர் வராங்களே. அப்போ அவர் அப்படியா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டவரை ஒரு ரூம் கொண்டு போனார். அந்த சர்ச்சிலேருந்து அவர் பிரசங்க பீடத்துலேருந்து பின்னாடி ஒரு ரூம் இருந்ததான். அந்த ரூமுக்கு கொண்டு போனால் அநேகர் அவருக்காக ஜெபம் பண்ணி, அவர் சபையில் இருக்கிற நிறைய பேர் அவருக்காக அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பிரசங்கம் முடிகிற வரைக்கும். ஆக்சுவலாக ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணார். அந்த கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே அவங்க சபையார் அந்த கன்வென்ஷன் பேக்கில் ஒரு ரூமில் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு, அப்போ ஸ்பர்ஜன் ஐயர் சொன்னாருங்களாம், இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய வெற்றியின் ரகசியம், என் திருச்சபை எனக்காக. இப்போது நீங்கள் சபையார் போதகருடைய பலத்திற்காக குடும்பத்திற்காக ஜெபிப்பதை காட்டிலும் போதகருடைய ஊழியத்திற்காக ஜெபிப்பது மிக அவசியம். நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கு நீ கொண்டு வருகிற உங்களுடைய பிள்ளைகள் கவனமாய் வசனத்தை கேட்கணும். அவங்கள சாத்தான் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள சிதறடிக்க செய்யக்கூடாது, அவங்களுடைய சிந்தனைகள் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜெபத்தோடு கூட நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்க முயற்சி செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக உமது அடியாரை நீர் அமர செய்த உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக துதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் கூட கிடைக்க பெறாத உம்முடைய பரிசுத்த வெளிப்பாட்டை பாவிகளாகி எங்களுக்கு நீர் எங்கள் சொந்த தாய்மொழியிலே இலவசமாய் நீர் அருளினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விசேஷ வெளிப்பாட்டை பெற்றிருக்கிற நாங்கள் அதற்கு உண்மையும் முத்தமாக நாங்கள் எங்களை ஒப்புவிக்க நீர் வழி நடத்தும். உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்கவும், உம்முடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கவும், உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்தறியவும் நீர் எங்களை வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, பேசுகிற என்னையும் கேட்கிற அருமையான சபை விசுவாச மக்களையும் உம்முடைய வார்த்தையினாலே சந்தித்தருளும். நீர் என்ன காரியமாய் எங்களுக்கு இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அந்த சத்தியத்தை எவ்வித சலனமும் தடையும் இல்லாமல் முழு மனதோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை வழி நடத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உம்முடைய வசனங்களை எங்களுக்கு வியாக்கியானம் செய்து ஆண்டவரே அதனுடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்தல் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் கொஞ்சம் கேள்வியோடு கூட இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். உங்களெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. ஆகவே என் மகளையே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கலான்னு நான் யோசிக்கிறேன். அவகிட்ட சொல்லிட்டுலாம் வரல, இருந்தாலும் கேள்வி கேட்குறேன். என்னம்மா, நம்ம என்ன புத்தகம் நம்ம படிக்கிறோம்? பைபிள் படிக்கிறோம்மா? நல்ல பதில் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு அது பதில் இல்லை. இருங்க 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 அந்த மாதிரி சொல்கிறாதீங்க. கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி ஆகி போச்சே. யாரை கேட்கலாம்? யாரை கேட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
முன்னாடி இருக்கிறவங்களாம் சொல்லிவிடுங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க வேறு வழியே இல்லை, நம்ம தூங்க முடியாது, நம்ம கேட்டு தான் ஆகணுன்ட்டு இருக்கீங்க. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் பரவாயில்ல, நம்ம தூரத்தில் இருக்கிறோம், பாஸ்ட்டுக்கு நம்ம தெரியாது அப்படி. ஏன்னா யார் கேட்கலாம்? என்ன கேத்ரின், உனக்கு தெரியுமா என்ன புக்கு நம்ம படிக்கிறோம்? அக்காக்கே தெரியல, எனக்கு என்ன. பின்னாடி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ருத்ரமூர்த்தி ஐயாவுடைய மக பேர் என்ன? என் பிரசங்க டைமில் நீ வந்தியம்மா? ஷேரன். ஷேரன், என் பிரசங்கத்துக்கு அப்போது நீ வந்திய ஏதாவது ஒரு நாள்? இல்லை. ஸோ ஓகே, சரி, இப்போ சொல்லுங்கள். யாக்கோபு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ரைட், அட்லீஸ்ட் நிறைய பேர். இந்த யாக்கோபு புத்தகத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள படிக்க இருக்கிற வசனங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும். நம் வாசிங்க. பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகத்தினுடைய பின்னணியை நாம் கடந்த 2 பிரசங்கங்களிலே நாம் படித்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சுருக்கமாக அதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். யாக்கோபு யார்? கிறிஸ்துவின் உடன் பிறந்த சகோதரன். சரிங்களா? இந்த யாக்கோபு யூதனாக இருந்தான். அவன் யூதனாக இருந்தபடியினாலே தன் சகோதரராகிய கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்தான். காரணம் என்னென்னா, யூத முறைமை தான். யூதன் மனிதனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், ஒரு யூதன் இன்றைக்கும். சரிங்களா? அப்புறம் கடவுள் மனிதனாக பிறப்பார் என்று அவன் நம்பவே மாட்டான். இது ரெண்டு விஷயம் அவன் ரொம்ப உறுதியாக இருக்கும். என்னங்க, கடவுள் மனிதனாக பிறக்க மாட்டார். அவன் எதிர்பார்க்குறதுல மேசியா வருவார். அப்போ அவர் மனிதனாக வரமாட்டார், ராஜாவாக வருவார். அப்போ அதான் அவனுடைய சிந்தனை. அப்படிப்பட்ட யூத பாரம்பரியத்தில் வளர்ந்த யாக்கோபு கிறிஸ்துவை என்ன கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எது வரைக்கும்? கிறிஸ்துவை அதாவது சிலுவையிலே கிறிஸ்துவை காணும் வரைக்கும். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கிறிஸ்துவை தரிசிக்க வரைக்கும். நம்ம கொரிந்தியரில் வாசிக்கிற பின்பு யாக்கோபுக்கும் அவர் தரிசனமானார். அப்போ கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? யூத பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருக்கிற, அதாவது கடவுள் மனிதன் ஆவார் என்று நம்பாமல் இருக்கிற தன் சகோதரனுக்கு தானே கிறிஸ்து, தானே மேசி. கிறிஸ்து என்றால் என்ன? இரட்சகர். கிறிஸ்து என்றால் என்ன? மேசியா. சரிங்களா? அப்போது தானே இரட்சகர், தானே மேசியா என்பதை அவருக்கு வெளிப்படுத்தின பிறகு யாக்கோபினுடைய வாழ்க்கை மாறுகிறது. அது வரைக்கும் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அவன் எங்குமே பயணம் பண்ணல. கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் தாயும் சகோதரனும் வந்தாங்கன்னு சொல்லப்படுது. யார் தாய்? மரியாள். சகோதரன் யார்? யாக்கோபு. நீங்கள் பார்த்தீங்களா, மரியாள் தெய்வமாக கொண்டாடப்படுறாங்க. ஆனால் மரியாள் கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்க கூட மனது இல்லாமல் வெளியே வந்து கூட்டுங்கிறாங்க, வாப்பான்னு. இல்லை, கவனிக்கிறீங்களா? நம்ம அதில் தெளிவடையணுங்க. மரியாள் கடவுள் அல்ல. ஏன்னா இயேசுவே 2 இடங்களில் குறிப்பிடுகிறார், ஸ்திரீயேன்னு. கடவுளாக இப்போது யாருக்கு அதிகம் இந்த சத்தியம் தெரியும்? மரியாள் கடவுளாக இருந்தால் இந்த சத்தியம் யாருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கணும்? ஆண்டவருக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவரே நம்ம ஸ்திரீயேன்றார்ல. ஸ்திரீயே என்ன? பெண்ணே. அவ்வளோதான் மரியாள். இல்லை, இந்த 2 வார்த்தை இல்லைன்னா இன்னும் மோசமாக இருக்குங்க. அப்போ யாக்கோபு அந்த நிலைமையில் தான் இருந்தான், கடவுளை தேடாமல். அப்படிப்பட்ட யாக்கோபு பின்பாடு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவன் என்ன சொல்கிறான்? முதல் வசனம் நம்ம படித்தோம்.
நான் இன்னைக்கு படிக்கல. யாக்கோபு 1:1 தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், அதான் அவனுடைய அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். என்ன அறிக்கை? விசுவாசத்தின் அறிக்கை இப்படி இருக்கணுங்க. நம்ம ஞானஸ்நானம் பெறும்பொழுது நம்ம அறிக்கை கேட்குறோம்ல, நிறைய பேருடைய அறிக்கை வேதபூர்வமாக இல்லாமல் போகிறது. காரணம், நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் தவறுகிறோம். என்ன அறிக்கை? யாக்கோபு சொல்கிறான், என் சகோதரன் சொல்ல என்ன சொல்கிறான்? கிறிஸ்து முதலாவது என்ன? என் இரட்சகர் என்றான். சரிங்களா? கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக அறிந்திருக்கிறீர்களா? அவன் அறிந்திருந்தான். ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் அப்படின்றான். கர்த்தர் என்றால் என்ன? ஆளுகிறவர், ஆண்டவர். ஆண்டவர்னா மாஸ்டர்னு அர்த்தம். அப்போ கடைசியில் அவனை பற்றி சொல்கிறான், என்னம்மா? ஊழியக்காரன். ஆங்கிலத்தில் பாண்ட் சர்வன்ட், அதாவது அடிமை சாசனம் எழுதப்பட்ட அடிமை. சாசனம் எழுதப்பட்ட அடிமை. அப்போ அடிமை நான் என்றால் அவர் யார்? அவர் யார்? எஜமான், என் ஆண்டவர். நான் அடிமையாக இருப்பேன், ஆனால் அவர் என் ஆண்டவராக இருக்க வேண்டும். அவர் என் ஆண்டவராக இருப்பாரானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அடிமையாக இருக்க வேண்டும். இல்லாமல் என் பின்புலத்தை சொல்லிக்கிட்டு என் பேக்ரவுண்டை சொல்லிக்கிட்டு பெருமைப்படுறதுல ஒன்றும் கிடையாது. அப்படின்னா யாக்கோபு பெருமைப்பட்டிருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட யாக்கோபு யாருக்கு எழுதுகிறான்? சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரத்தில் இருந்த கடவுளை அறிந்து கொண்ட, இல்லை கடவுளுக்காக, அதாவது கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த, கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்களுக்கு எழுதுகிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், என் சகோதரரே. இல்லைம்மா? அப்படி தானே சொல்கிறான். எங்கம்மா? 2வது வசனத்தில் என் சகோதரரே. அப்படின்னா யார் இந்த சகோதரர்கள்? அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் அல்ல, விசுவாசத்தில் தன் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவனைப் போலவே பின்பற்றின சகோதரர்கள். அப்போ இந்த சகோதரர்களுடைய நிலை என்ன? அவர்கள் பாடு அனுபவிக்கிற சகோதரர்களாய் இருந்தார்கள். என்னம்மா பாடு? நீங்கள் யூத அன்றைய காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த யூதர்கள் என்னதுக்காக பாடுபட்டாங்க? அவர்கள் பொல்லாத காரியங்களை செய்து, இல்லை ஆகாத, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுத்து பாடுகளை அனுபவிக்கல. அவர்கள் பாடுகளை அனுபவிக்க ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது. என்ன நோக்கம்? அவர்கள் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அப்போஸ்தலரில் 5வது அதிகாரத்திலேருந்து பார்க்கலாம். ஸ்தேவான் கொல்லப்படுகிறான், கரெக்டா? அதுக்கப்புறம் தர்சு பட்டணத்து சவுல் ஆகிய பவுல் என்ன பண்ணுறான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் அடைத்து துன்பப்படுத்துகிறான். அப்போது ஆதி திருச்சபை எதற்காக பாடு அனுபவித்தது? அது கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே பாடுகளே. இந்த அப்போஸ்தல திருச்சபையும், அதாவது சிதறியிருந்த இந்த 12 கோத்திரங்களும் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவம் என்பது பாடு அனுபவிக்கிற வாழ்வல்ல என்று, என்னம்மா? கிறிஸ்துவம் என்பது பாடு அனுபவிக்கிற வாழ்வு அல்ல என்று பொய்யான சத்தியங்களை பெரும்பாலான திருச்சபைகள் பரப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, நாம் பாடு அனுபவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா என்னங்க வசனம் இருக்கா? பச்சை மரம் யாரு? இயேசு பச்சை மரம், பாவம் இல்லாதவர். அவருக்கே எவ்வளோ பாடுனா பட்டை மரம் எனக்கு எவ்வளோ பாடு. அப்போ என்னங்க வேதம் இன்னைக்கு கற்றுக் கொடுத்து, திருச்சபை என்ன கற்றுக் கொடுக்குது? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு வியாதி இல்லை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உனக்கு கடன் இல்லை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உனக்கு கஷ்டம் இல்லை. அப்படி சொல்லலை. யாக்கோபு என்ன சொல்கிறாரு? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. அப்படின்னா என்ன? கிறிஸ்தவ வாழ்வு என்பது சோதனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வு அல்ல. ஒரு கிறிஸ்தவன் அப்படி எதிர்பார்க்க கூடாது. அது சத்தியம் அல்ல. என்னம்மா? ஆண்டவர் பாடு அனுபவிக்கலையா? என்னோடு கூட பாடு அனுபவித்தால் நீங்கள் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். ஐயோ எனக்கு பாடு வேணாங்க, எனக்கு இந்த பாடுபட்ட ஆண்டவர் வேணாங்கன்னு ஆண்டவரை நீ மறுதளிச்சேன்னா, என்னை உலகத்துக்கு முன்பதாக என்னை மறுதளிக்கிறவனே நான் என்ன பண்ணுவேன்? பிதாவுக்கு முன்பதாக அதான் பாடு ஒதுக்குறவங்களுடைய நிலைமை. என்னங்க, நாங்களே ஏற்கனவே வெயிலில் பாடுபட்டுருக்கோம், இவர் வேறு பாடுன்னு இருக்கிறார. அப்படியா? இல்லை, இந்த யாக்கோபு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வை
நாம் வாழ நமக்கு போதிக்க. நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கி திருச்சபைகள் மறந்து போனது ரொம்ப 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 பரிதாபமான நிலை. என்னங்க நடைமுறைமான கிறிஸ்தவ வாழ்வு? ஒரு பையன் போதகருடைய மகன் சபையில் கன்வென்ஷன் நடந்துட்டு அவன் வெளியே உட்காந்துட்டு இருந்தான். அந்த மகன் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்பொழுது சபைக்கு வருவார். நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லணுமே, நம்ம ஆளுங்களுக்கு இல்லைங்க அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நம்மளை விட தேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நினச்சி போதகர் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பண்ணிட்டார், போய் என்னப்பா தம்பி உள்ள உங்கள் அப்பா கன்வென்ஷன் நத்திங்கிறார், நீ வெளியே அப்படியா? அந்த பையன் ரட்சிக்கப்படாதவன் இல்லை. போதகர் பையனாக இருக்கணுன்றதுக்காக ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. ரட்சிப்பு வந்தால் தானே ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு என்பது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. ஒரு குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ரட்சிப்பு வந்துடாதுங்க இல்லை. கிறிஸ்துவ திருச்சபையில் பிறந்ததுனால ரட்சிப்பு வந்துடாது. அப்படியே அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான். அவனை போய் இவர் கூப்பிட்டு, என்னப்பா இப்படி இருக்கிறது சரியான? அவர் சொன்னார், அப்படிங்களா ஐயா? அந்த தம்பி சொன்னார், அப்படியா ஐயா? உள்ளக்கிறவங்களா சரியாகிறாங்களா? இந்த கன்வென்ஷனில் இருக்கிறாங்களே உள்ளக்கிறவங்களா சரியாகிறாங்களா? முதல்ல அவங்கள போய், ஐயா நான் வேஷமாக வாழ விரும்பல, நான் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்படாத எனக்கு உள்ள நான் வேலை, அதனால் நான் போய் உள்ளே போயிட்டு ஆண்டவர் அப்படின்னு ஆராதிச்சுட்டு வேஷம் போட விரும்பலை. ரட்சிக்கப்படாத நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட எப்படிக்கிறாங்க? நல்லா உள்ள ஆராதனை செய்கிறாங்க, வெளியே வந்து சண்டை போட்டுக்கின்னு கோவப்பட்டுக்கின்னு. பாரதியார் தெருவில் ஒரு சண்டை, ஐயோ எங்கள் அம்மா என்கிட்ட அதை சொல்லிட்டாங்க, இப்போ நினைப்பாங்க என்கிட்ட ஏன் இவர்கிட்ட இதை சொன்னேன்ட்டு. பாரதியார் தெருவில் ஒரு சண்டை நடு. அங்கே ஒரு சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர், பக்கத்தில் கடவுளை அறியாத மக்கள், யார் பக்கம் தவறுன்னு தெரில, தவறு யார் பக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடவுளை அறிந்த சகோதரர் கத்தி எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டான். தெரு பேரை சொல்லாமல் வந்திருக்கலாம். பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்களா? நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நான் நடைமுறையில் கடவுளை காண்பிக்கவில்லை. என்னங்க ஏன்பா இப்படி ஆயிடுச்சு? ஐயா என்னால் கோபத்தை அடக்க முடியலங்க ஐயா, அவன் பேசின பேச்சு என்னால் தாங்க முடியலங்கய்யா, நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரிலங்கய்யான்னா நடைமுறை கிறிஸ்தவம் எனக்கு விளங்கலைன்னு அர்த்தம். அதை தான் யாக்கோபு சொல்கிறாரு, உங்களுக்கு பலவிதமான பரிசோதனை வரும். நல்லா நான் 2 வார்த்தை பயன்படுத்துகிறேன், நீங்கள் கவனிங்க. சோதனை என்பது வேறு, பரிசோதனை என்பது வேறு. அது ஆங்கிலத்தில் டெம்டேஷன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்டேஷன்னா என்ன? சோதனை. ட்ரையல்ஸ்னால் என்ன? பரிசோதனை, பரீட்சை. இப்போ கடவுள் உங்களுக்கும் எனக்கும் பரீட்சை வைக்கிறார். என்னங்க, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறான், என் மகள் ரட்சிக்கப்பட்டுக்கிறான்னு சொல்கிறா, அவள் ரட்சிப்பை வாழ்கிறாளா? ரட்சிப்பின் வாழ்வை இல்லை நடத்துகிறானா என்று கடவுள் உங்களை என்னை நோக்கி பரிசோதிக்க விரும்புகிறார். இல்லைங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சா பரலோகம் போயிடுவேண்ணா? ரட்சிப்பின் 3 நிலைகளை அருமையான சகோதரன் எங்கப்பா மியூசிக் வாசிக்கிறோம், அவருக்கு போயிட்டார், கரெக்ட், அவர்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான். ரட்சிப்பு என்பது நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு முடிந்து விடுவது அல்ல. 3 நிலை. நீங்கள் நோட்டு வச்சுருக்கீங்கன்னா எழுதிங்க. முதல் நிலை நீதிமானாக்கப்படுதல். அதாவது என்ன? கடவுள் பாவியாகி என்னை என்ன பண்ணுறாரு? நீதிமான் என்று முத்திரையிடுகிறார். நான் சொல்கிறது இல்லை, நீதிமான் கடவுள் சொல்கிறார். என்னென்ன சொல்கிறாரு? உலகம் என்னை பாவின்னு சொன்னாலும் கடவுள் தம் விசுவாசத்தை கொடுத்து தம் கிருபை, அதாவது நம்ம எபேசியரில் வாசிக்க போல தம் கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தை எனக்கு அருளி அவர் என்னை நீதிமான் என்று அறிக்கையிடுகிறார். அங்கே தான் என்னுடைய ரட்சிப்பு என்ன பண்ணுது? துவங்குது. 2வது நிலை, முதல் நிலை நீதிமானாக்கப்படுதல், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. 2வது நிலை பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்க்டிஃபிகேஷன். அப்போது கடவுள் என்னை நீதிமான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் என்னை நீதிமானாய் அழைத்த கடவுளுக்கு நன்றி உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி இந்த பரிசுத்தத்தை நான் அடைந்து கொள்ள முடியும்? அதுக்கு தான் கடவுள் திருச்சபை, பரிசுத்தவான்களின் ஐக்கியம், வேத பாடம் இல்லைங்க, அப்புறம் பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், இதெல்லாம் இருக்கா நம்ம திருச்சபையில்?
இல்லை பெயரளவில் இருக்கா? இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறாரு? நான் தொடர்ந்து பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஸோ சாங்டிஃபிகேஷன் இரண்டாவது நிலை, ரட்சிப்பின் இரண்டாவது நிலை. இந்த நிலை எது வரைக்கும் தொடங்கும்? கிறிஸ்து வரும் வரைக்கும் நான் பரிசுத்தமாய் வாழ கடவுளினை ரட்சித்திருக்கிறார். அப்போது மூன்றாவது, அதனால தான் நம்ம படிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அப்படின்னா நான் கிறிஸ்து வரும் வரைக்கும் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவன் தான் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். இல்லைங்க, நான் கடைசி நாளில் தாங்க, கடைசி ஒரு வருஷத்தில் தாங்க ஆண்டவரை தேடாமல் போயிட்டேன், அதனால் ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப உங்கள் ரட்சிப்பே பிரச்சனைன்னு அர்த்தம். உங்கள் ஆர்வம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சரியாய் துவங்கினவர் சரியாக முடிப்பாங்க இல்லைங்க. ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். ஃபவுண்டேஷன். அதனால தான் நம்ம அஸ்திபாரம் சத்தியத்தில் இருக்கணும், நம்ம ரட்சிப்பு சத்தியத்தில். மூன்றாவது நிலை குளோரிஃபிகேஷன், மறுரூபமாக்கப்படுதல். இந்த நிலையை கடவுள் நமக்கு அருளுகிறார். எப்போது? அவர் வரும்பொழுது நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஏன் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார்? ஏன்னா பரலோகம் பரிசுத்தமான இடம். இந்த பாவ சரீரத்தோடு கூட நான் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே என் சரீரத்தை என்ன பண்ணுறார்? மறுரூப சரீரமாக மாற்றி எடுக்கிறார். யாருடைய சரீரத்தை மறுரூப சரீரமாக மாற்றுறாரு? யார் ஒருவர் மெய்யாய் ரட்சிக்கப்பட்டாரோ, யார் ஒருவர் மெய்யாய் பரிசுத்த வாழ்வை கடைசி பரியந்தம், அதாவது என்னம்மா, இந்த உலகத்தினாலே இல்லை தன்னை கரைப்படாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள், கரைத்திரை அற்றவர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லை. அப்போ இந்த உலகத்தினால கரைப்படக்கூடாது. இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும், இந்த உலகத்தினுடைய என்னங்க நல்ல நாள் பார்க்குறது, நல்ல நாள் பார்க்குறீங்களா? நான் கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன், மனசாட்சியில் நீங்கள் கை வைத்து சொல்லுங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் அப்படின்னு நீங்கள் யாராவது ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லைன்னா பொண்ணு கிடைச்சாலும் பார்த்தீங்களா, பழமொழி கரெக்ட், அது பழமொழியாக இருந்தால் பரவாயில்லைங்க, நம்முடைய பழக்கமாக மாறக்கூடாது. நான் பார்த்துருக்குறேங்க, என் குடும்பத்தில் பார்த்து 3ஆம் போர் கட்டக்கூடாது, அப்புறம் தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது. யாருங்க? யாரு? கடவுளற்றவர்கள் இல்லை, கடவுளை அறிந்தவர்கள். விளங்குதா உங்களுக்கு? இது பேர் நடைமுறை கிறிஸ்தவமா? இப்படி இருக்கிற கிறிஸ்தவம் கடைசி வரைக்கும் நிலைக்குமா? அப்போ அந்த 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 தம்பி சொன்னது கருத்து தானே. அந்த தம்பி என்ன சொன்னார்? மாறுது. யார் மாறணும்? முதல்ல ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களை மாற்றுங்க ஐயான்ட்டு அந்த ஐயா வந்தவர் அமைதியாக உள்ளே போயிட்டு, இனிமேல் அவர் அந்த தம்பி பக்கத்தில் இல்லை. நம்ம தலைமுறை கூட நம்மளை அப்படி பார்த்துட்ருக்கலாங்க. இதோ என் மகள் இல்லைங்க, நம்ம பிள்ளைங்க அப்படி பார்த்துட்ருக்கலாம். நம்மளை பார்த்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை மாற்றப்படணும், என் வாழ்க்கை மாறணும் இல்லை. ஏன்னா என் தலைமுறைக்கு தவறான உதாரணத்தை நான் வைப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த சிறியர்களில் தலை ஆடுது, பதில் வரலையே. இந்த சிறியர்களில் ஒருவனுக்கு இடரலாக இருக்கிறவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி, என்ன பெரிய தண்டனை, எவ்வளோ பெரிய தண்டனை. ஆண்டவர் எவ்வளோ மோசமாக இந்த தண்டனையை வர்ணிக்கிறார் தெரியுமா? அவன் செத்து போயிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடல. அதாவது இந்த எதிர்கால தலைமுறைக்கு, அவிசுவாசத்தை பெறாத இந்த தலைமுறைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்ம தப்பான உதாரணம். என்னங்க கிறிஸ்தவனா என்ன? பொய் சொல்கிறது. கிறிஸ்தவனை எங்கள் அப்பா சர்ச்சில் பொய் சொல்ல மாட்டார், வீட்டில் வந்து நல்லா பொய் சொல்லுவார்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன காட்டுறோம்? சர்ச்சில் பொய் சொல்லக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் சர்ச்சில் சண்டை போடக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் சர்ச்சில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்ற எல்லா இடத்துலையும் என்னங்க சாட்சியற்ற ஒரு நிலை. இந்த நிலையை மாற்ற யாக்கோபு நடைமுறை கிறிஸ்தவத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ என்னங்க கிறிஸ்தவம் என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை. அனுதினமும் நான் போராட வேண்டும், என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நான் போராட வேண்டும், என்னை கிறிஸ்தவனாய் காண்பிக்க. கிறிஸ்தவன்ற வார்த்தை கூட அதுக்கே நமக்கு விளக்கம் தெரியலங்க. கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்து கூட்டல் அவன்.
அப்படின்னா என்ன? கிறிஸ்துவன்றி நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவன் என்றில்ல, கிறிஸ்துவே இல்லை, கிறிஸ்து கிடையாது. நான் கிறிஸ்தவன் சொல்லிங்கிறோம். கிறிஸ்து உங்களில் வாழ்கிறாரா? கிறிஸ்து உங்களில் செயல்படுகிறாரா? கிறிஸ்து உங்களை வழி நடத்துகிறாரா? அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்வு ரொம்ப சேலஞ்சிங்க. இட் இஸ் நாட் ஈஸி. இல்லை, ஒரு பழமொழி நான் கேடுவேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், ரேதர் நம்ம இட்ஸ் அ தான். அதாவது அது ஒரு முள்முடியை போன்றது. அது ரோஜாக்கள் நிறைந்த படுக்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? அந்த ரோஜாக்கள் நிறைந்த படுக்கை அல்ல, அது முட்கள் நிறைந்த பாதை போன்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் போகணும். ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துற வாழ்க்கை கிறிஸ்தவங்க. அதனால் இனிமேல் சுவிசேஷம் அறிவித்தா நீங்கள் என்ன அறிவிங்க? நீங்கள் அங்கே பாடுபடுறத விட இங்கே வந்தால் ரொம்ப பாடுபடுவீங்க. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவருங்க கூட இருப்பார். அதுவே நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட வாங்க அப்படி கூடுங்க, அதுவும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். இங்கே வந்துட்டால் எல்லாம் மாட்டோன்னு ஒரு வியாதியஸ்தரை கூப்பிட்றோம், ஐயா நீங்கள் உங்கள் வியாதி சுகமான, இங்கே வந்துட்டு அவருக்கு இன்னும் 2 வியாதி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவார்? இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு எங்கள் சொந்தக்கார மத்தியில் அப்படி பேசினாங்க. எங்களுடைய உறவுக்காரர் அம்மா ஒருத்தர் ஆண்டவரை வியாதி நிமித்தமாக ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வியாதி வந்து உடல் உறுப்புகள் 1-2 எடுத்த பிறகு சொன்னாங்க, இவங்க சபைக்கு போன பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சுங்கிறாங்க. பார்த்தீங்களா? பரிசோதனை என்னது? உங்களுக்கு எப்படிப்பட்ட பரிசோதனை வரும்? அப்படிப்பட்ட பரிசோதனையில் நீங்கள் எப்படி நிற்கிறீங்கன்றது தான் இப்போ அதான் 2வது வசனத்தில் பேசுகிறேன். நம்ம படித்து முடிப்போமா? இன்னும் ஒரு அரை மணி நேரம் எனக்கு இருக்குது. 2வது வசனம், என் சகோதரரே, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம தமிழ் நல்லா படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் அகப்பட்டால் இல்லை, நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன இல்லை? அகப்பட்டான்னு சொன்னால் சோதனை வந்தால் வரும், அப்படி இல்லை. இங்கே சொல்கிறது அகப்படும் போதுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களுக்கு சோதனை நிச்சயமாக வரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும். அப்படி வரும் பொழுது இப்போ வாசிங்க, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது அறிந்து, அங்கே தாங்க பிரச்சனை, அங்கேதான் பிரச்சனை. என்னங்க இது? என்ன யாக்கோபு அவருக்கு மூளை காண்டிடுச்சா? எப்படிங்க சோதனை சந்தோஷத்தை தரும்? இல்லை, எப்படிங்க என் வியாதி எனக்கு சந்தோஷத்தை தரும்? எப்படிங்க என்னுடைய போராட்டம் எனக்கு சந்தோஷத்தை தரும்? அதுக்கு தான் நம்ம அந்த பகுதியை நம்ம தெளிவாக படிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. என்ன பரீட்சைமா அது? அப்போது யார் இந்த பரீட்சையை நமக்கு நடத்துகிறவர்? என்ன பரீட்சை நமக்கு நடக்குது? என்ன பரீட்சை? இந்த இப்போ +2 பரீட்சை நடத்துது இல்லைங்க உங்களுக்கு. நீங்களாம் நம்ம எல்லாம் பரீட்சை எழுதி வந்தவங்க தானே. எந்த பரீட்சை உங்களுக்கு பயங்கர பிரச்சனை? கணக்கெலாம் தலையை சுத்தலை, சயின்ஸு கணக்கெலாம். அது மாதிரி இது விசுவாச பரீட்சைங்க. இந்த விசுவாச பரீட்சை உங்களுக்கு நடத்துகிறவர் ஆண்டவர். என்னங்க எதுக்கு நடத்துகிறாரு? இல்லைங்க, கவர்மெண்ட் எதுக்கு பரீட்சை வைக்குது? எல்லாரையும் ஃபெயில் ஆக்கிறதுக்கா? அவங்க படித்தது எப்படி படிச்சிருக்கிறாங்க எப்படின்னு தெரிந்துக்கிறேன். யாரும் ஃபெயில் ஆகிறதுக்காக பரீட்சை வைக்கல. இப்போ ஆண்டவர் நமக்கு அப்படியே அதுக்காக பரீட்சை வைக்கிறார் இல்லை. நாம் அதுதான் நம்ம யாக்கோபை பற்றி படிக்கிறோம். என்ன யாக்கோபினுடைய தலைப்பு என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யாக்கோபினுடைய தலைப்பு என்ன? நம்ம இந்த யாக்கோபு புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு நான் சொன்னேன், கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்வின் முதிர்ச்சியின் அடையாளங்கள். கரெக்டாக ஞாபகம்தா? தலை ஆடு, ரைட். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சியின் அடையாளம். இப்போ பரீட்சை எதற்கு வைக்கிறாங்க? நாம் எந்த அளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய யாரு நீங்கள்னா யாரு? இல்லைங்க, எங்கள் சபைக்கு 2 போதகர் போதுங்க, இல்லை 3 போதகர் போதுங்க, நாங்கள் போதகராக வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்களா? அவ்வளோ தாராள மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா? இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் காலத்தை பார்த்தால் போதகராகணும். உங்களுக்கு போதிக்கிற முதிர்ச்சி வந்திருக்கணும்.
ஆனால் உங்களுக்கு இன்னும் முதிர்ச்சி இருக்குது, இன்னும் போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற முதிர்ச்சி இருக்குதுன்னா நீங்கள் விசுவாச பரீட்சையை இன்னும் சரியாக எழுத துவங்கலைன்னு அர்த்தம். அப்போ கடவுள் பரீட்சை வைக்கிறார். எதற்காக வைக்கிறார்மா? இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 விசுவாச அதாவது சோதனையை பற்றி சொல்லுகிறார். யோவான் 16:33 எடுத்தவர்கள் வாசிங்க. என்னம்மா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. அதாவது நீங்கள் என்கிட்ட சமாதானமாக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்றார். என்ன சொல்கிறாரு? வஞ்ச புகழ்ச்சி அணி தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு எதுக்காக சொல்கிறேன்? என்கிட்ட நீங்கள் சமாதானமாக இருக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்ற. இப்படி கேட்டு ஆண்டவர்கிட்ட சமாதானமாக இருக்க முடியுமா? ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆனாலும் அதுதான் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்குது. என்னம்மா? ஆண்டவர் சொல்கிறாரு. யாக்கோபு மட்டும் சொல்ல, ஆண்டவரை சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் உண்டுங்க. அந்த உபத்திரவம் வியாதியாக இருக்கலாம், அந்த உபத்திரவம் தோல்வியாக இருக்கலாம், அந்த உபத்திரவம் துரோகமாக இருக்கலாம், அந்த உபத்திரவம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் பி என்கரேஜ்ட், பி கரேஜ், திடன் கொள். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற, யோசுவாவை திடன் கொள், நான் உன் கூட இருக்கிறேன். என்னங்க, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பெரிய வேதனை இருக்குது, உமக்கு தெரியலையா? எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நீ பார்க்க முடியலையா? நீ பார்க்க மாட்டியா அப்படின்றோம். ஆனால் விசுவாசி எப்படி பிரச்சனையை அணுகணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது, அந்த பிரச்சனைக்கிட்ட போய் சொல்லணும், என் பிரச்சனையே என் கூட எவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா? நல்ல பிரச்சனையை பற்றி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமான்றது சொல்கிறது விசுவாசம் இல்லை. பிரச்சனைக்கிட்ட போய் பிரச்சனையை என் கூட எவ்வளோ பெரிய, அது பேர் தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னா நீங்கள் பரீட்சையை சரியாக அணுகலைன்னு அர்த்தம். ஏங்க, அப்போஸ்தலர் பவுல் இந்த உபத்திரவத்தை பற்றி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறாம்மா? அப்போஸ்தலர் 14:22 அப்பொழுது ஜனங்கள் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி பவுல் என்ன பண்ணுறாரு? சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட சீஷர்களுடைய மனதை? ஆவிக்குரிய சோதனையை மேற்கொண்டிருக்கிற, உலக பிரகாரமான சோதனைகளை மேற்கொண்டிருக்கிற, பலவிதமான போராட்டங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிற ஆதி திருச்சபை, துன்பங்களை அனுபவிக்கிற ஆதி திருச்சபையினுடைய சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. எதில் நிலைத்திருக்கணும்? ஏன்? ஏன்னா இந்த பரீட்சை நிறைய நேரத்தில் என்ன பண்ணும்? விசுவாசத்தை அசைக்கும். என்னங்க, விசுவாசத்தை அசைக்குங்க. ஆனால் அசையாமல் நிலைத்திருக்க இந்த பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துவார். என்ன சொல்கிறாரு? புத்தி சொல்லுகிறார். என்ன புத்தி சொல்கிறாருமா? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போனோங்க? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் அகலமும் நீதிக்கு போகிற வாசல் குறுகலா. ரொம்ப கஷ்டமான வாசல் தான் ஜீவனுக்கு போகிற வாசல். ஆகவே அந்த ஜீவனுக்கு போகிற வாசலில் என்னம்மா? பாடு இருக்கும், மரணம் இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும். இல்லைம்மா? நீ எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீ எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். என்னங்க, என்ன அருமையான வசனம் இல்லை? இப்படி புத்தி சொல்கிறோமா? நம்ம என்ன புத்தி சொல்கிறோம்? இப்போ ஒரு நம்ம
வீட்டில் யாரோ மறிச்சிட்டாங்க இல்லை, நம்ம சபை விசுவாசி வந்து நமக்கு என்ன புத்தி சொல்லுவாங்க? நீங்கள் என்ன புத்தி சொல்லிக்கிறீங்க? போன மரணங்கள்லாம் யோசிச்சு பாரு. நிறைய மரணத்துக்கு போயிருக்கிறோம்ல, என்ன புத்தி சொல்லிக்கிறீங்க? கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிறீங்களா? இல்லை சாதாரணமாக அழுது உங்களை நீங்கள் போய் நல்லா அழ வச்சுக்கிறீங்க? அவங்க அழுது கூட இருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் பேசுவீங்களா சில பேச்சு, ஐயோ அவங்க அழிய மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்துடும். அப்படி இல்லைங்க. அதனால் ஒருவர் தேற்றுங்கள்னு பவுல் சொல்கிறார். இந்த வார்த்தைகளினாலே 1 தெசலோனிக்கரில் இல்லைம்மா, இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேற்றுங்கள். நம்ம போய் தேற்றுறதில்ல, எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றி எரிய விட்டுடுறோம். அது பேர் விசுவாசம் கிடையாது. ஆகவே புத்தி சொல்லுங்கள். நீங்கள் ஒருவருக்கு புத்தி. ஏன் திருச்சபை? ஐயாம்மா, நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிற விஷயத்தை கேட்டுங்க. திருச்சபை எதற்கு தெரியுமா? நான் இந்த உலகம் எனக்கு புத்தி சொல்லாது, இந்த உலகம் எனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்காது. ஏன் உங்கள் பிள்ளைகளை திருச்சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறோம்? ஏன்னா திருச்சபை மட்டுமே நல்லதை கற்றுக் கொடுக்குற ஒரு இடம். அதான் பரிசுத்தவான்களின் ஐக்கியம்னு நம்ம சொல்கிறோம். இங்கே யார் வர்றது? இங்கே கூடி வர்றவர்கள் யார்? அப்படி நம்ம நினச்சிக்கணும். நம்ம பரிசுத்தவான்கள்ங்க. நமக்கு பேருக்கு தகுந்தபடி நம்ம திருச்சபையிலையும் வாழணும், நம்ம வேலை ஸ்தலத்துலேயும் வாழணும். வேலை ஸ்தலத்தில் போன அசுத்தவானா? இதே பரிசுத்தவான் தானே அங்கேயும். அப்போது இந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ள வேண்டுமானால் நான் உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். சரிங்களா? பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு உபத்திரவத்தை குறித்து யூத கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி. இல்லை பைபிளை பார்க்குறீங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இந்த சத்தியம் விளங்கும். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்ன பண்ணுங்க? வெளிப்படும் பொழுது களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பாருங்க, சந்தோஷப்படு. இதானே யாக்கோபு சொல்கிறான். நீங்கள் பாடு அனுபவிக்கும் போது பொறுமை உண்டாக்கும் என்று அதை எண்ணி என்ன பண்ணுங்க? சந்தோஷமாக. அதான் பேதுருவை சொல்கிறார். ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக பார்க்காதீங்க. என்னங்க இந்த உலகத்தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு எந்த பாடம் இல்லை, அவனுக்கு எந்த மரணமும் இல்லை, ஆனால் என் வீட்டில் தான் அது பிரச்சனைன்ட்டு அப்படி ரொம்ப ஆச்சரியமாக நினைக்காதீங்க. ஏன் கடவுள் இந்த பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாக, நீங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக இந்த பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவார்கள்? இப்போ யார் சந்தோஷப்படுவாங்க? இந்த வசனத்தை கொஞ்சம் ஆப்போசிட்டாக சிந்திப்போமே. யார் சந்தோஷப்படுவாங்க? தேவ பக்தியாய் நடக்க மனதில்லாமல். அப்போ யாரெல்லாம் பக்தி இல்லாமல் வாழ்கிறார்களோ, இல்லைங்க, யாருக்கு இது பொருந்தும்? நமக்கு பொருந்தும். நிறைய நேரத்தில் நாம் கடவுளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்வில், விசுவாச வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நமக்கு பக்தி இல்லை. ஆனால் உலக மக்களுக்கு இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளை விட. அவங்க 5 வேளை தொழுகிறாங்க, கரெக்டாக. நம்ம எத்தனை வேளை ஜெபம் பண்ணுறோம்? இல்லை, அவங்க என்னங்க தீ மிதிக்கிறாங்க, இதோ அழகு குத்துறாங்க, இல்லை என்னென்னவோ பண்ணுறாங்க. யார் பக்தி சிறந்தது? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லை. என்ன இல்லை? எனக்கு நேரம் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. கூப்பிட்டா என்ன பண்ண? நேரம் இல்லைங்க, அடுத்த முறை வரேன், அடுத்த பைபிள் ஸ்டடி வரேன். இது பேர் பக்தியா? இது பேர் பக்தி.
அவபக்தி உள்ளவர்களுக்கு என்ன வரும்? அது அன்றியும் தேவ பக்தியை நடக்கிறவர்களுக்கு துன்பம் வரும். ஒரு பாஸ்டர், கன்னியாகுமரி சேர்ந்த பாஸ்டர், இந்த யூடியூப்லலாம் அவர் ரொம்ப ஃபேமஸ். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் கடவுளுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக நடக்குது, ஒன்றுங்க பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் கரெக்டாக அது நல்லா நடக்குதுங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நினைக்கிறபடி நடக்கலைன்னா நீங்கள் கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது பேர் தான்மா சர்வ ஏகாதிபத்திய ஆளுகைன்னு அர்த்தம். கடவுள் உங்கள் விருப்பப்படி என் விருப்பப்படிலாம் நம்ம வாழ்க்கையை இந்த உலகத்தை நடத்துறதில்ல, அவருடைய திருவுல சித்தப்படி நம்ம நடத்துகிறார். நம்மெல்லாம் அவருடைய கையில் ஆட்டுவிக்கப்படுகிற பொம்மைகள், அவ்வளோதான். அது ஒரு சினிமா பாடலில் வர்ற விஷயங்க. ஆனால் இது அதை விட வேதம் சொல்லுது, நாம் எல்லாம் அவர் கையில் இருக்கிற மண் பாண்டங்கள். மண்ணு கடவுளை நோக்கி ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குது? நீங்கள் அழகாக ரோமர் புத்தகத்தில் போய் படிக்கலாம் இல்லைங்க. மண்பாண்டமானது தன்னை செய்த குயவனிடத்தில் கேட்குமா, என்ன ஏன் நீ ஃப்ளவர் வாஷாக வைக்கல, என்ன ஏன் சாக்கடையில் இருக்கிற பானையாக வச்சிருக்கிற? ஃப்ளவர் வாஷ் எங்கே இருக்கும்? ஃப்ளவர் வாஷு வீட்டில் பெட்ரூமில் இருக்கும். ஆனால் கால் கழுவுற பானை எங்கே இருக்கும்? சாக்கடையில் இருக்கும். இப்போ அந்த பானை கேட்குமா, நான் ஏன் அந்த ஃப்ளவர் வாஷ் இல்லை? யார் விருப்பம் இது? நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அது கர்த்தருடைய விருப்பம். அவர் சில பாண்டங்களை நம்ம கனவீனத்திற்காகவும் சில பாண்டங்களை கனத்திற்காகவும் தெரிந்து கொள்கிறேன். கேட்குறதுல எனக்கு என்ன இருக்குது? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு கடவுள் சோதனை அனுபவிக்கிறார்? நம்ம யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய், என்னை பொன்னாய் மாற்றுவதற்காக அவர் அனுமதிக்கிறார். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன? எனக்கு பொண்ணு வேணும், ஆனால் நான் மாற மாட்டேன். தங்கம் எனக்கு வேணும், நான் தங்கமாக மாற மாட்டேன். இல்லைங்க, கரெக்டாக? இப்போ சபையில் ஒரு ஆளுக்கு ஒரு சவரம் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், நடக்கிறதுக்கு சாத்தியம் அந்த அளவுக்கு சபைக்கு வருமானம் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், அதை வாங்க நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். பா, உனக்கு நகையெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீ தொடர்ந்து வந்தேன்னா உன்னை தங்கமாக மாற்றுவோன்னு சொல்லி பாருங்கள். சொல்லுங்க, போங்க, நடக்கிறத பேசுகல. அதாவது வேலைக்கு ஆகிறத பேசுங்க, பிரோஜனமான காரியத்தை பேசிட்டு போங்க அப்படின்றீங்களே. இன்றைக்கி எது போகிற பிரோஜனம்? சபை எனக்கு என்ன? நீங்கள் நம்ம சகோதரர் ராஜி அவருடைய காரியங்கள்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பரிசு முக்கியம் கிடையாது, பரிசு முக்கியம் கிடையாது. விபிஎஸ்க்கெலாம் அந்த பிள்ளைகள் கடவுளை அறிவதே முக்கியம். இப்போ இன்றைக்கி விபிஎஸ் எப்படி ஆகிப்போச்சு? அந்த சபை என்ன கொடுக்குது, அதை விட பெருசாக கொடுத்தா இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்? உங்கள் சபைக்கு வருவான். உங்களை விட ஒரு சபை பெருசாக கொடுத்தா எங்கே போவான்? அப்போ இப்போ இன்னொரு கோயிலில் அதை விட பெரிய கொடுத்தா இப்போ நீங்கள் எதை கொடுக்குறீங்க? கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும். பரிசு முக்கியம் இல்லை. இது விபிஎஸோடு நின்று போகலங்க. சண்டே கிளாஸ் இன்றைக்கி சர்ச்சிலையும் இது வந்துச்சு, பரிசு கொடுக்குற பழக்கம். என்ன பரிசு? என்ன பரிசு? சர்ச்சுக்கு வந்தால் புடவை இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் இல்லை, நான் எந்த திருச்சபையும் சொல்ல, அதாவது நாம் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்க வேண்டும், அது வேறு. ஆனால் இதெல்லாம் கொடுத்து தான் ஒருவரை கடவுளுடைய விசுவாசத்துக்குள்ளே வைக்கணும்னா அது விசுவாசம் அல்ல. அப்போது என்ன சொல்லணும்? உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு பாடு உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும். இல்லை, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் அது ரொம்ப முக்கியம். கடவுள் இருப்பார்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. நாங்கள் இருப்போம். ஆதி திருச்சபையர் அப்படி தானே இருந்தாங்க. நம்ம அருமையான அம்மா வாசித்தாங்கள 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில், அவர்கள் சகலத்தையும் விற்று சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இப்போ என்ன, சபை கூட்டு முடிவு பண்ணிடலாமா? யார் யாருக்கு என்ன இருக்குது பொதுவாக எடுத்துன்னு பொதுவாக வச்சு அனுபவிச்சிடலாமா? ரெடியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பாடுகள் இருந்த வேளையில் யாரும் சுயநலமாய் வாழவில்லை.
அவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களுக்காக என்ன பண்ணாங்க, சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ரைட். அப்போது இந்த மூன்றாவது வசனம் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1. விசுவாசத்தின் பரீட்சையானது. ஏன் இந்த விசுவாச பரீட்சை? இந்த விசுவாச பரீட்சை உங்களுக்கு என்ன உண்டாக்கும்? பொறுமை உண்டாக்கும். என்னமா பொறுமை? என்ன பொறுமை உண்டாக்கும்? கணவன் மனை தான் அருண் நான்சி ரொம்ப கரெக்டான நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துட்டீங்க. கணவன் மனைவி மத்தியில் பொறுமை என்பது மிக அவசியம். ஆமேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், ஆமே. அதுக்கு நல்ல உதாரணம் யோபு பொண்டாட்டி. நம்ம கொஞ்சம் கலோக்கியலாக பேசினா தான் இப்போ விளங்கும். யோபு பொண்டாட்டி வந்து என்ன சொன்னா, என்னங்க உங்களை போல ஒரு நல்லவர் இல்லைங்க அப்படின்னாலா, உங்களை போகிற ஒரு விசுவாசி இல்லைங்க, இப்படிப்பட்ட விசுவாசியை கட்டி கொண்டதற்கு நான் பெருமைப்படுறேன்னு சொன்னாலா? என்ன சொன்னா? ரொம்ப தமிழ் சூப்பராகுதுல்ல, ரொம்ப தமிழ். தேவனை தூசித்து ஜீவனை, என்ன சுத்தமான தமிழ். கடவுளை சபிச்சுட்டு செத்து போயான். தெரியல, வாடா போடா சொன்னால. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் மாதிரி அவள் இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கடவுளை சபிச்சுட்டு செத்து போயான்ட்டான். யோபுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க? யோபுக்கு கோவம் வந்துச்சா? இன்றைக்கி வருது நமக்கு. நம்ம எங்கே விசுவாச பரீட்சையில் நிற்கிறது? நம்ம இப்போ அம்மாவங்கள்லாம் நினைக்கிறாங்க, நல்லா சொல்லுங்க பாஸ்டர். அவங்களுக்கு யோபுக்கு கோவம் வரல, இவங்களுக்கு கோவம் வரக்கூட சொல்லுங்க. யோபுக்கு கோவம் வந்துச்சாம்மா. யோபு எவ்வளவு பொறுமையை தன் விசுவாச பரீட்சையில் காத்து கொண்டான். என்ன சொன்னான்? இப்போ அவன் எவ்வளோ சூப்பராக பேசுகிறான் பாருங்கள். அதற்கு அவன் ஆமாம், அவன் அதாவது கோபம் இருக்குதுங்க. ஆனால் அந்த கோபம் அவனை பாவம் செய்ய வைக்கல. நல்லா கவனிங்க. நீ முட்டாள் போல பேசுறியே என் மனைவியே, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ முட்டாள் போல பேசுறியம்மா. இந்த 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 கடவுளிடத்தில் இந்த இவ்வளவு பெற்றேன்னா நாம் பெற வேண்டாமோ? இப்போ சொல்லுங்கள், விசுவாச பரீட்சை யோபுக்கு தேவையா? யோபுக்கு தேவையாம்மா? தேவை. இந்த பரீட்சை வரலனா யோபு இவ்வளவு பொறுமையாய் மாறி இருக்க முடியாது. கடவுள் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பரீட்சை வைத்து கொண்டு ஆபிரகாமுக்கு பரீட்சை வச்சார். என்ன பரீட்சை வச்சார்? அவனுக்கு பிள்ளை கொடுக்காம கடைசியில் பிள்ளை கொடுத்தவர் யார்? இந்த கடவுள் ஆபிரகாமுக்கு அவனை அழைக்கிற 80வது வயதிலே கொடுத்துருக்கலாம்ல. ஏன் 100 வயதில் 20 வருஷம் கழிச்சு கொடுக்குறார்? ஏன்? அவன் எப்படி தன்னை சார்ந்து கொண்டிருக்கிறான் இல்லை? ஆனால் அங்கேயும் அந்த அம்மா இருக்கிறாங்களே, யார்? சாராள். ஆமாம், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? அவசரப்பட்டு விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். இந்த மாதிரி தாங்க ஆம்பளை தான் பொறுமைசாலிக்கு அடையாளம். இந்த 2 விஷயம் விளக்குதுங்க. என்னங்க, நம்ம ஐயாங்கெல்லாம் ஆமேன்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் அளவுக்கு ஆம்பளைங்க ஆண்கள் அளவுக்கு பெண்கள் பொறுமைசாலியாய் இல்லாமல் போகலாம். இந்த 2 விஷயத்தில் சொல்கிறேன். மற்ற விஷயத்தில் நீங்கள் ஆண்களை விட அதிகமாக இருப்பீங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க? என் வேலையை என்னங்க பணிப்பெண், அடிமை பெண். கரெக்ட், அதான் அடிமை. நம்ம பட்சம்ல யாக்கோபு சொன்னால, நான் அடிமைனால. இந்த அடிமைக்கு என்ன அர்த்தம்? அந்த அடிமை பெண்ணுக்கிட்ட சொல்கிறா, போய் என் புருஷன் மூலமாக நீ குழந்தை பெற்றுக்கோ. அவள் ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் அடிமையினுடைய அர்த்தம். அப்படி இருக்கணுங்க நம்ம ஆண்டவருக்கு. என்ன ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படி செய்யணும். எப்படி? யார் அவள் பேர்? ஆகார் செஞ்சா பாருங்க. அவள் எஜமாட்டி சொன்னது நிமித்தம் போய் ஆபிரகாமுக்கு குழந்தை பெற்று கொடுத்தா. இல்லை, இதில் என்ன சொல்ல? ஆபிரகாமுக்கு இருந்த பொறுமை சாராளுக்கு இல்லை. அதனால தான் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த விசுவாச போராட்டம் உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குதா?
இந்த போராட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பொறுமை கிடைக்கும். அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் நீங்கள் அந்த பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்தில் இங்கே பொறுமைன்னு சொல்லுதில்ல, நம்ம பொறுமைன்றதை என்ன எதோடு கூட ஒப்பிடுறோம், எதெல்லாம் நம்ம பொறுமையாக இருப்போம். சரி, அதுக்கு நேரம் இல்லை. ஆங்கிலத்தில் என்டியூரன்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுது. என்டியூரன்ஸ் என்றால் சகிப்புத்தன்மை என்ற அர்த்தம். அப்போ என்னன்னா, விசுவாச போராட்டத்தில் கடவுள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார்? சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்குறார். எல்லாத்தையும் சகித்து கொள்ளணும். அப்படியா என்னை திட்டுறாங்களா? ரைட். ஒரு நாள் அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? கடவுள் அவங்களுக்கு விளக்கும், என்னை பற்றி புரிய வைப்பார். அப்படியே அவங்க தானே பேசுனாங்க, பேசிட்டு போகிறாங்க. அப்படின்ற சகிப்புத்தன்மையை எனக்கு கொடுக்க வேணும். நான் அதுக்காக ஆண்டவரிடத்தில் போராடி வேண்டி கொண்டிருக்கேன். ஆண்டவர் எனக்கு சகிப்புத்தன்மையை தாரும். இல்லைங்க, தெரில, ஒரு வேளை சுகர் இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷன். எங்கள் அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவோம், உனக்கு இதனால தான் அடிக்கடிக்கு கோவம் வருதுன்னு. அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு சகிப்புத்தன்மையை கொடு. விசுவாச பரீட்சை உங்களை சகிப்புத்தன்மை. இன்றைக்கி சகிப்பு இல்லை. பெற்றோர்கள் ஒன்று சொன்னால் பிள்ளைகளுக்கு சகிக்க முடியல, அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. மனைவி ஒன்று சொன்னால் கணவரால் சகிக்க முடியல, கணவர் ஒன்று சொன்னால் மனைவியால் சகிக்க முடியல. பிள்ளைகள் ஒன்று சொன்னால் பிள்ளைகள் நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. பெற்றோர்களாகிய நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கடவுள் ஒரு கழுதியை வச்சே நல்லதை சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசம், கழுதியோட மோசமானது. ஆனால் பிள்ளைகள் சொல்வதையும் நம்ம சகித்து கேட்கணும். நீ என்ன சொல்கிறதுன்ட்டு நம்ம அங்கே பேசக்கூடாது. சரிங்களா? அப்போ பொறுமை சகிப்பை உண்டாக்கும். அடுத்தது நம்ம படிக்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும். பொறுமையானது. அப்போ ஏன் இந்த பொறுமையை கடவுள் நமக்கு கற்றுத்தர ஏன் விசுவாச பரீட்சை கடவுள் நமக்கு வைக்கிறார்? இதன் மூலமாக பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன் பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளணும்? ஏன்னா பொறுமையை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒன்றிலும் எப்படி இருப்போம்? குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் பூரணமாக இருப்போம். பொறுத்தார். என்ன அருமையான பழமொழி! அந்த பொறுமையை வேத வசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பொறுமையை விசுவாசம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏங்க, யோசேப்பை விட ஒரு பொறுமைசாலியை நீங்கள் பார்க்க முடியுமா வேதத்தில்? யோசேப்பை விட எவ்வளோ போராட்டங்க. ஒரு சின்ன பையன், அதாவது வேதம் சொல்லுதுங்க, சிறு வயதிலே நுகத்தை சுமப்பது. வேதம் சொல்லுதுங்க. இந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? ஐயோ பெற்றோர்களே, நம்ம நான்சி அருண் கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கடவுள் உங்களுக்கு பிள்ளை கொடுப்பார் இல்லை? பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கஷ்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு எந்த தாய் தகப்பன் நினைக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். என்னங்க கேட்குறீங்களா? எனக்கு நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, அவங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு உரியவர்கள் அல்ல. பிள்ளைகள் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு என்னங்க, என் சம்பாத்தியத்தில் இதுதாம்மா உனக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். என் சம்பாத்தியத்துக்கு மிஞ்சி உனக்கு நான் செய்ய முடியாது, நீ கஷ்டப்படு, நல்லது. சிறு வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. யோசேப்பு எவ்வளவு நுகத்தை சுமந்தான் தெரியுமா? எவ்வளவு நுகம்! எத்தனை வயசில்? கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுங்க. அவ்வளோதான் அவனுக்கு வயசு இருக்கும். அவன் விற்கப்படும் போது அவ்வளோதான். சகோதரர்களால் என்ன பண்ணப்படுறான்? கொலை செய்ய எத்தனிக்கிறான். ஏன்னா அவன் சகோதரர்களை அருமையாய் நேசித்த யோசேப்பு, ரொம்ப அருமையாக நேசிக்கிற யோசேப்பு. அதை நேசித்தனால்தான் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் சாப்பாடு கொண்டு போகிறான். அவனை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? விற்கப்படுகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? போர்த்திபாருடைய மனைவினால் சிறையில் வைக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் அவன் மறக்கடிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்க இதெல்லாம் சும்மா ஒரு வருஷத்தில் நடக்கலை. யோசேப்பு வாலிபனாகும் வரைக்கும் இவ்வளவு காலம் அவன் பரீட்சையை அனுபவிக்கிறான். ஒவ்வொரு இடத்திலும் பரீட்சை. போகிற இடத்துலலாம் நாங்கள் ஒரு சகோதரர் போன வாரம் இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிற சகோதரர், துப்புரவு பணியாளர், என் சொந்தக்காரர் தான் அவர் என்கிட்ட சொன்னார், நான் சின்ன வயசுலேருந்தே பாடுகளை தம்ப அனுபவிக்கிறேன். அடுத்த சைடு ஒன்றுக்குது, அதை பார்க்கவே இல்லைன்னார். யோசேப்பும் அப்படி தான். சிறு வயது முதற்கொண்டே என்னங்க
அவன் சின்ன வயசுலேயே தன் தாய் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். அம்மா இல்லை. அப்புறம் அப்பா விட்டு அண்ணங்கிட்ட வந்தான். மறுபடியும் அப்பாவை பார்க்க முடியல. அப்புறம் அண்ணன் தம்பிங்களாவது கூட இருப்பாங்கன்னு நினச்சான். அவனுங்களும் விட்டு போயிட்டாங்க. ஒட்டுமொத்த உறவை இழந்துட்டான். இன்று கிறிஸ்துவுக்காக நீங்கள் உறவை இழந்து கொண்டிருக்கிறீங்களா? ரொம்ப யோசிப்போடு கூட நீங்கள் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உறவு எல்லாம் ஒரு காலம் போயிடும். நல்லா கவனிங்க. யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? இந்த ஒரு டைம் ஆயிடுச்சு. யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுடைய அம்மா ரெபேக்காள் யாரை நேசித்தாங்க? யாக்கோபை தானே நேசித்தாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? கடவுள் என்ன பண்ணார்? அம்மா, என்னை விட நீ யாக்கோபை தானே நேசிக்கிற. என்னை விட ரெபேக்காள் யாரை நேசிச்சுட்டு இருந்தா? ஆண்டவரை தான் நேசித்தா. அவள் ஆண்டவரை நேசித்த ஒரு மகள். ஆனால் இப்போ புள்ள பாசம் அதிகமாகி போச்சு. அப்படியா யாக்கோபை நேசிச்சா? ஏசிக்கிறது மட்டும் இல்லை, யாக்கோபை தவறா வழி நடத்துறியாம்மா? இந்த யாக்கோபை கடைசி வரைக்கும் நீ பார்க்கவே பிரிச்சுட்டாரே. அதே நிலைமை தானே யோசேப்புக்கு. அவன் உறவுகளை விட்டு உறவுகள் அவனை விட்டு போனது. அப்போது சிறைச்சாலை அவனை தழுவிக்கொண்டது. இத்தனை போராட்டங்கள் மத்தியில் யோசேப்பு பொறுமை உள்ளவனாக காத்திருந்தான். அந்த போத்திபார் மனைவியை பழி வாங்கலை, ரைட்டா? அப்புறம் ஒருத்தன் மறந்தானே, அவனை சபிக்கலை, ரைட்டா? இந்த மாதிரி அவன் சகோதரனை கடைசியில் அவன் சகோதரன்லாம் அவன் கொஞ்சம் விளையாடுறான், கரெக்ட், அதெல்லாம் கரெக்டுங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை என்ன பண்ணல, நீங்கள் என்ன இங்கே கொண்டு வரல, கடவுள் என்னை கொண்டு வந்தார். அதாங்க விசுவாசம். அந்த விசுவாச பரிச்சை உங்களுக்கு கடவுள் கொடுக்குறார். அப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த விசுவாச போராட்டத்துக்காக உமக்கு நன்றி. நீர் என்னை அனுமதிக்கிற இந்த சூழல்களுக்காக உமக்கு நன்றி. என்னங்க முடிவில் கர்த்தர் என்னை புடமிடுவார். நம்ம ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சுடுவோம். 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7மா? படும் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? எதை விட? 70,000 விட. அப்படி சொல்லணும்ல. 72,000 ஆமாம். 1 கிராம் 8 கிராம் இல்லை. உங்கள் விசுவாசம் அதை விட பல மடங்கு விலையேற பெற்றது. அப்போ இந்த பொண்ணை எரிச்சா தான் அது பொண்ணாகவே தெரியும். மண்ணில் இருக்கங்க, அது நெருப்பில் தான் அது தங்கமாகவே நம்ம எடுக்க முடியும், அதனால தான் விற்க முடியும். அதை விட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும். அப்படின்னா என்ன? அங்கே ஏற்றுற சூடை விட, ஆமாம், அங்கே இருக்கிற நெருப்பை விட உங்கள் வாழ்க்கையில் அதிக போராட்டம் வரும். சரிங்களா? நீங்கள் சுடப்படுவீர்கள். இப்போ அவன் தான் சொல்கிறான், யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்து அறிந்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 4:17. எதற்காக கடவுள் நமக்கு சோதனை அனுமதிக்கிறார்? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, நமக்கு. நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? நம்ம பார்க்கிற இந்த வீடு, அப்புறம் இந்த பொருள், அதை நோக்கி இல்லை. நம்ம எதை நோக்கி இருக்கிறோம்? காணாத பரலோகத்தை. பாட்டெலாம் பாடல, காண்கின்ற உலகை நாடவில்லை, காணாத பரலோகம் லலிதா ஜுவல்லரிக்கு 8 கிராம் சவரம் எடு அடியா, இதை பாடிட்டு அதையும் செய்கிறல்ல. காணாத பரலோகம் நாடுகிறோம். அப்போ காண்கிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது? லேசானது. இது எப்போ நீங்கும்? அதை தாங்க பாஸ்டர் நாங்கள் எதிர்பார்த்துங்கிறோம். அது உங்கள் கையில் கிடையாதுங்க. அந்த சீக்கிரத்தின் வேலை கடவுள் அறிவார். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் வரணும்னு நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது, கூடாது. ஆமாம், நம்ம வெயிட் பண்ணோம். ட்ரஸ்ட்டும், அதாவது கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 37 கடைசியில் படிக்கிறோம், நீ பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, இப்படி நடக்குது அது நடக்குதுன்னு நீ சோர்ந்து போகாத, கர்த்தருக்கு காத்திரு, வெயிட் ஆன் தி லார்ட்.
அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். இதை படித்து முடிச்சிட்டோமா? நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும். நம்ம உபத்திரவம் என்ன உண்டாக்கும்? நமக்கு அவமானத்தை அல்ல, நமக்கு அதிக மிகுந்த கனமகிமை உண்டாக்கும். இங்கே இல்லை, பரலோகத்தில். நம்முடைய ரிவார்டு அங்கே இருக்குது. நம்முடைய ரிவார்டு இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் அந்த மகிமையை கொடுப்பார். என்னது? நம்ம அந்த இது யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் யார் கொடுப்பாரு? இந்த சோதனை எனக்கு கொடுத்தார்ல அந்த கடவுள் நான் உத்தமனாக பார்க்கும்பொழுது சொல்லுவார். என்ன சொல்லுவார்மா? அவர் எனக்கென்று கொடுத்த ஜீவக்கிரீட, வாக்குத்தத்தம் பண்ணிக்கிற ஜீவக்கிரீடத்தை பெறும். நீங்கள் எதை பெற போகிறீங்க? இந்த போராட்டம் உண்மையானது. இந்த போராட்டத்தை நீங்கள் நானும் தவிர்க்க முடியாது. இந்த போராட்டத்தை சகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி சகிக்கணும்? பொறுமையோடு. ஏன் பொறுமை அவசியம்? பொறுமையாக இருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணராய் மாறும், முதிர்ச்சி உள்ளவர்களாய் மாறும். யாரெல்லாம் முதிர்ச்சி உள்ளவர்களாக மாற முடியாது? யாரெல்லாம் பொறுமை இழக்கிறார்களோ அவங்க முதிர்ச்சியாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் சோதனையை சகிக்கிற, சோதனையில் பொறுமையை கற்றுக்கொள்கிற வாழ்க்கையை கடவுள் தந்துள்ளும்படியாக நாம் நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.